A joyful learning. புத்திசாலி முயல். அந்த அடர்ந்த காட்டுல சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. அந்த சிங்கம் ஒவ்வொரு நாளும் பல மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு வந்துச்சு. இதை பார்த்த மற்ற மிருகங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு. சிங்கம் இப்படி பல மிருகங்களை ஒரே நாளில் சாப்பிட்டா நம்ம சீக்கிரம் இறந்துடுவோமே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. சிங்கத்தை எதிர்த்து அவங்களால போராட முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சிங்கத்துக்கு டெய்லி ஒரு மிருகமா போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த ரெக்வெஸ்ட்டை சிங்கத்திட்ட சொல்றதுக்காக எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து சிங்கத்தோட குகைக்கு போனாங்க. சிங்கத்திட்ட, சிங்கராஜா சிங்கராஜா, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க இறை தேடி வெளியில அலைய அவசியம் இல்லை. நாங்களே தினமும் ஒருத்தரா உங்க குகைக்கு இறையா வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதோட நீங்க பல மிருகங்கள்ல ஒரே நாள்ல கொன்று சாப்பிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் சீக்கிரமே இறந்துடுவோம். அப்புறம் உங்களுக்கும் சாப்பாடு கிடைக்காம போயிரும். அப்புறம் நீங்களும் சீக்கிரமே இறந்துடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னையிலேந்து ஒவ்வொரு மிருகமும் சிங்கத்துக்கு இரையா போனாங்க. ஒரு நாள் செம்மறியாடு போனுச்சு. மறுநாள் மாடு இரையா போனுச்சு. அதுக்கப்புறம் ஆடும் சிங்கத்துக்கு இரையா போனுச்சு. இப்படி ஒவ்வொரு மிருகமும் சிங்கத்துக்கு இரையா டெய்லி போனாங்க. ஒரு நாள் ஒரு முயல் குட்டியோட முறையும் வந்துச்சு. முயல் சிங்கத்தோட குகைக்கு கொஞ்சம் தாமதமா போனுச்சு. அதனால சிங்கம் ரொம்ப கோபமா இருந்துச்சு. சிங்கம் முயலை பார்த்து, ஏய், நீ தாமதமா வந்திருக்க அப்படின்னு கர்ஜிச்சிச்சு. அதை கேட்ட முயல் குட்டி ரொம்ப நடுக்கத்தோட, ராஜா ராஜா, நான் வர்ற வழியில வேற ஒரு பெரிய சிங்கம் என்ன பிடிக்க வந்துச்சு. நான் பதுங்கி இருந்துட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு பதில் சொல்லுச்சு. என்ன விட பெரிய சிங்கம் இந்த காட்டுல இருக்கா அப்படின்னு சிங்கம் இருமாப்போட கேட்டுச்சு. ஆமா சிங்கராஜா, வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சிங்கத்தை முயல் கூட்டிட்டு போச்சு. முயல் சிங்கத்திட்ட ஒரு கிணத்தை காமிச்சு, இதுக்குள்ளதான் அந்த பெரிய சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு முயல் சொன்னுச்சு. அதை நம்பி சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. அப்போ சிங்கத்தோட நிழல் வேறொரு சிங்கம் கிணத்துக்குள்ள இருக்கிறது மாதிரியான பிம்பம் சிங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதை பார்த்து கோவப்பட்ட சிங்கம் சத்தமா கர்ச்சிச்சு. பிம்பமும் கர்ச்சிச்சு. சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இங்க பாரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிணத்துக்குள்ள பாஞ்சிச்சு. சிங்கம் கிணத்துக்குள்ள தண்ணியில மூழ்கி இறந்துடுச்சு. முயலோட சமயோஜித முயற்சியால காட்டுல இருந்த மற்ற விலங்குகளும் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம சமயோஜித புத்தியை யூஸ் பண்ணோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.